கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனு நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீழ்த்திக்கு உட்படுத்தினவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். நல்ல வார்த்தை. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஞானவான்களைப் போல ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போல உங்களை மாற்ற கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். ஏன்னா கர்த்தரையே நம்ம பின்பற்றி வருகிறோம். இதே தேகத்தில் கடைசி 13வது வசனம், நீயோ முடிவு வரும் மட்டும் பொறுமையாயிரு. உங்களை தேடி இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருது. உங்கள் பிள்ளைகள் இப்படி செழித்திருப்பாங்க. உங்களை எல்லாம் ஆண்டவர் நட்சத்திரங்களைப் போல அவர் ஜொலிக்க பண்ணுகிறவர். இதை சொல்றவர் எங்க இருந்து சொல்றாருன்னா, சணல் நூல் வசனம் தரித்தவர் நியாயாசனத்தில் இருந்து ஒரு நீதிபதியை போல, ஒரு சீஃப் மினிஸ்டரை போல, ஒரு பிரதமரை போல சிம்மாசனத்திலிருந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை இப்படி பிரகாசிக்க பண்ணுவேன். இந்த கல்லுகள் பிரகாசிக்குமா அப்படின்னு கேட்டா, கல்லுகளை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். நிச்சயமா சொல்றேன், இதுவரை ஒண்ணுக்காக ஒதுக்கி இருக்கலாம், இதுவரையிலும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி இருக்கலாம். இனி உங்களை தேடி வருவாங்க. உங்க பிரகாசத்தை பார்த்து உங்களை தேடி வருவாங்க. அவங்கள கர்த்தர் உங்களை உயர்த்துற. ஏற்கனவே உபாகமத்துல அழகா சொல்லியிருப்போம். 1வது அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்க, உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இப்பவுமே கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வந்து வெளி உலகத்தில் உங்களை யாருன்னு உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களை தேடி தான் வந்து கவுன்சிலிங் வருவாங்க. தானியேலை தேடி வந்தாங்கல்ல, அவங்க 4 ராஜாக்கள் தானியேலை தானே தேடினாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் அவன் எடுத்து உயர்த்தினாங்க. பாருங்க, அப்படி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த நாளில் ஜொலிக்க வைத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எங்கள் நல்ல தகப்பனே, நீ சொல்லி இருக்கிறீங்க, வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க பண்ணுவேன். சிங்காசனத்திலிருந்து சொல்றேன். ஆர்டர் கொடுத்துட்டீங்க. நாங்கள் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் பிள்ளைகளை பற்றியோ எங்களை பற்றியோ நான் கவலைப்படலை. கர்த்தர் அப்படி எங்களை எல்லாருக்கும் முன்னால உயர்த்தி வைத்து அழகு பார்க்கறதுக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம். துதிகரமை வேற உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.